அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே உங்கள் அனைவருக்கும் நல்ல நாள். இப்போ நிறைய உங்களுக்கு நண்பர்கள் எங்களுக்கு கமெண்ட் செய்திருந்தீர்கள். எப்படி அழகழகான அதாவது பரிசு பெட்டிகளை நாங்கள் எப்படி செய்யலாம் என்று, அதுபோல் மிருகங்கள் மலர்கள் எல்லாம் எப்படி செய்யலாம் என்று நிறைய பிள்ளைகள் எங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை தெரிவித்திருந்தீங்க. ஆகவே எங்களுடைய வீடியோடாக இது போல் நிறைய நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட இன்னும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுபோல் எங்களோடு இணையாமல் இருந்தால் பிள்ளைகள் ஏதோ டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக உடனே இணையுங்க. அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணையுங்க. அதுபோல் நாங்கள் நிறைய உங்களுக்கு இன்னும் செய்து காட்ட போகிறோம். இது பாருங்கள், பிரமிட் மாதிரி இருக்குது தானே. இது என்ன? ஏதோ இதை திறந்து பார்ப்போமா? அடடா, எவ்வளோ அழகான ரோசா மலர். இது பார்த்தீங்களா, இது நான் ஒரு நண்பருக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு செய்த ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். அவருடைய பிறந்த நாளைக்கு நான் ஒரு ரோசா மலரை கொடுக்கலான்னு நினைத்து அதை எப்படி கொடுக்கலாம், எப்படி ஒரு பரிசு பெட்டியில் கொடுக்கலான்னு நான் யோசிக்கும் போது இது போன்று ஒரு அமைப்பு பரிசு பெட்டியை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய ரேப்பிங் பேப்பரை கொண்டு இப்படி செய்து அவசரமாக நாங்கள் ஒரு நண்பருக்கு கொடுக்க விடுவேன். இப்படி அழகான ஒரு பெட்டியை செய்து கொடுக்கலாம். ஆகவே இதை எப்படி செய்யலாம் என்று நான் சொல்லித்தரேன். ரொம்ப இலகுவானது. பிள்ளைகள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. இது பழமையாக இணைந்திருக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நாங்கள் சதுர அமைப்பை கொண்ட கடதாசி எங்களுக்கு தேவை. அதுபோல் இதை நாங்கள் ஒரு நூல் எங்களுக்கு தேவை. இதை முடிச்சு போடுறதுக்கு எங்களுக்கு நூலும் எங்களுக்கு தேவை. அதுபோல் எங்களுக்கு ஒரு பஞ்சரும் தேவை. விளங்கிச்சுதா பிள்ளைகளே? இப்போது நாங்கள் இதை எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இனி சதுர அமைப்பை கொண்ட ஒரு ரேப்பிங் பேப்பரை அலங்கார கடதாசியை நான் இப்படி இரண்டாக மடிக்கிறேன். அது பிறகு அதை விரித்து இதை மறுபக்கமாக இரண்டாக மடிக்கலாம். இதை திருப்பி இப்படி முக்கோண அமைப்பில் நாங்கள் மடித்தெடுத்து கொள்ளலாம். இனி முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இப்படி இந்த கோடுகள் விழக்கூடிய மாதிரி நாங்கள் மடித்தெடுத்து கொள்ளலாம். இனி அதை விரித்து இப்படி மடித்து இதை விரிக்கும் போது விரிக்கின்ற பகுதி இருக்குது. அதே போல் எல்லாம் மூடிய பக்கமும் இருக்குது தானே. இந்த மூடிய பக்கம் இப்படி கீழ்ப்பக்கம் வைத்துட்டு விரிக்கின்ற பக்கத்தை மேற்பக்கமாக திருப்பி இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இனி அதே போல் எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்கள் உட்பக்கமாக மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இந்த கோடு தெரியுது பாருங்க. இதை இப்படி மேல் நோக்கி மடிக்கலாம். இனி இதையும் எடுத்து இப்படி உட்பக்கமாக மடிப்பேன். இனி இதை விரித்து இதை திறந்து பார்க்கும்போது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கோடுகளாக இப்படி வட்டமாக இந்த தெரியுது. இப்போ சுற்றி வர பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இப்படி முக்கோணம் போன்ற அமைப்புகளை பெற்றிருக்கு. அதுபோல் சதுரம் போன்ற அமைப்புகளையும் பெற்றிருக்கு. அதை மீண்டும் ஒரு முறை இப்படி உட்பக்கமாக நாங்கள் இப்படி மடிக்க வேணும். பாருங்கள், இந்த கோடுகள் இருக்குது தானே, உட்பக்கமாக நாங்கள் மடிக்கக்கூடியவாறு இப்படி மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும் உட்பக்கமாக. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் மடித்து வைத்திருக்கக்கூடிய அல்லது மடித்து வைத்த அந்த கோடுகள் தெரியுது தானே, அதையும் நாங்கள் இப்படி உட்பக்கமாக கொஞ்சம் அதாவது சதுர அமைப்பு வரக்கூடிய மாதிரி இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். இனி நான் இப்போ செய்து காட்டுவது போல் இப்படி எல்லாவற்றையும் நாற்பக்கத்தையும் உட்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான். கொஞ்சம் மடியாத பக்கமாக இருந்தால் அதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் நேர்த்தியாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க. பாருங்க, கொஞ்சம் அழுத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க.
இதோ பாருங்க, இப்போ எங்களுடைய கைவேலை முடிஞ்சிடுது. இனி இதுக்கு என்ன செய்யணுமெண்டா, இந்த இடத்துல இதோ பஞ்சர் எடுத்து இப்படி சின்ன ஒரு வட்டத்தை நாங்கள் கூடுதலாக மேற்பக்கம் இல்லாமல், அதாவது வெட்டுப்படாமல் கவனமாக இந்த பகுதியில் ஒரு சின்ன இப்படி வட்டத்தை பஞ்சரால் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். 4 பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் போட்டுக்கொள்ளலாம். இதோ இப்படி நாங்கள் இப்போ 4 பக்கத்துலேயும் இப்படி பஞ்சரால் வட்டத்தை போட்டுக்கொண்டோம். இனி என்ன செய்யணும், எங்களுடைய விருப்பமான பரிசை பொருளை இப்படி உள்ளே வச்சு இந்த நூலை எடுத்துக்கொண்டு இப்படி இதோ நாங்கள் இப்படி 4 பக்கத்தை நூலையே கோர்த்து இப்படி வெளியில் வரக்கூடிய மாதிரி இதோ செய்து கொள்ளலாம். இனி இதை அழுத்தும் போது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு அழகான ஒரு பரிசு பெட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான பரிசு பெட்டி செய்து முடிச்சாச்சு. ரொம்ப இலகுவானது தானே. இது போல் நாங்களும் ஒரு பரிசை இனியோருக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேடி தேடி அலைய தேவையில்லை. இதே போல் நாங்கள் வீட்டிலே இலகுவாக செய்து நாங்கள் அழகான ஒரு கடதாசி எடுத்து இப்படி அழகான ஒரு பரிசு பெட்டியை செய்து கொடுக்கலாம். இனி இது போல் பாருங்கள், இது கழட்டுவதுக்கும் ரொம்ப இலகுவாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த ரோஜா பூவை நாங்கள் செஞ்சால் அப்படி இருக்கும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நன்றி பிள்ளைகளே.